ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து இறால் க்ளீன் பண்ணுறதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே இறால் க்ளீன் பண்ண தெரியும். இறாலில் வந்துட்டு இறாலோட குடல் இருக்கும். அதை வந்து சில பேர் எடுக்க மாட்டாங்க. அதை எடுக்காமல் சமைச்சோன்னா வயிற்றுக்கு பிரச்சனை தான் வரும். சில பேருக்கு வயிற்றுப்போக்கு கூட வரும். இது வந்து உக்கடத்தில் வாங்கின இறால், ஃப்ரெஷ்ஷான இறால். இது 1 கிலோ வந்துட்டு இன்றைக்கி ரேட்டு படி உக்கடத்தில் வந்து 600 ரூபா. இது வந்து 3/4 கிலோ இருக்குது. நல்ல பெரிய இறால். இதை விட குட்டி இறால் வந்து கொஞ்சம் விலை. இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து இறால் ஆயிறது எப்படி, எங்கள் ஊருங்களே இப்படி தான் நாங்கள் இறால் க்ளீன் பண்ணுவோம். இறால் நல்லா தோலை எடுத்துடணும். முதல்ல எடுத்துட்டு இந்த குடல் பகுதி இருக்குது பாருங்கள், நல்லா பாருங்கள், கருப்பு கலராக இருக்கும். இதுதான் இறாலோட குடல். இதை வந்து சில பேர் எடுக்க மாட்டாங்க. ஹோட்டல்லாம் இதை அந்தளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்க மாட்டாங்க. அப்படியே ஓரளவுக்கு மேலால் அலசிட்டு தான் சமைப்பாங்க. இதுதான் இறாலோட குடல். இதில் எவ்வளோ கிருமிகள் இருக்கும். இது நம்மளுடைய வயிற்றுக்குள்ளே போணுச்சுன்னா எவ்வளோ பிரச்சனைகள் வரும். இறால் மட்டும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்க கற்றுக்கணும். இறால் வந்து பெரியவங்களுக்கு கூட வாய்வு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இறால் சமைக்கும்போது அது கூட பூண்டு சேர்த்து சமைச்சிருங்க. வளர்கிற குழந்தைங்களுக்கு இறால் வந்து ரொம்ப ரொம்ப சத்தானது. இறாலில் பல விதம் இருக்குது. இறால் வந்து கருப்பு கலராக இருக்கிறத விட இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கிற இறாலில் தான் சத்து அதிகம். சில பேர் வந்து வளர்ப்பு இறால் கொடுப்பாங்க, அதில் அந்தளவுக்கு சத்து இருக்காது. கடல் இறால் தான் ரொம்ப ரொம்ப சத்தானது. குழந்தைங்களுக்கு கடல் இறால் கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி தான் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல்லாக எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணிட்டேன். நல்லா அலசிட்டு இதுக்கு பிறகு நீங்கள் சமைச்சிங்கன்னா சத்தான இறால் ரெடி. இறால் குழம்பு வைக்கலாம், வறுக்கலாம், பஜ்ஜி போடலாம், நம்ம விருப்பம்தான். எங்கள் வீட்டில் இன்றைக்கி இறால் கிரேவி தான் நாங்கள் செய்ய போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் கொடுங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.